அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கு சிபிஐ வசம் செல்ல இருப்பதாக தற்போது தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்தாததால் சிபிஐ வசம் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்தாததால் சிபிஐ வசம் ஒப்படைக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? முந்தைய அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த KT ராஜேந்திர பாலாஜி மூலம் ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி விருதுநகரை சேர்ந்த அதிமுக முன்னாள் பிரமுகர் விஜய் நல்லதம்பி என்பவர் சாத்தூரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் பணம் பெற்று இருக்கிறார். உறுதியளித்தபடி வேலை வாங்கி கொடுக்காததால் ரவீந்திரன் காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, விஜய் நல்லதம்பி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவு ரவீந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்பதால் அவரது அரசியல் செல்வாக்கு காரணமாக வழக்கில் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு கடந்த நவம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கு நீதிபதி P. வேல்முருகன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் அனுமதி பெறும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படாததால் அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் தமிழக போலீசாருக்கு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நேரம் இல்லாததால் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்கும்படி உத்தரவிடுவதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.